வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதோட வில்லி நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்னப்பா ரொம்பவே அதிகப்படியா என்கிட்ட சவால்லாம் விட்ட, கடைசியில இந்த சவால்ல தோத்தது யாரு அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ட்டு. ஆனா நீ தான் தேவையில்லாம பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருந்த. இப்பயாவது புரியுதா நான் யாரு அப்படின்னு? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. அத்தைக்கு மட்டும் உன்னோட உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா காரிக்கு கடைசி வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிய போறதே கிடையாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, கூடிய சீக்கிரம் நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறத நான் நிரூபிக்கிறேன். வில்லி சொல்றாங்க, இதே மாதிரி நீ பல தடவை என்கிட்ட சவால் விட்டுருக்க. ஆனா எந்த சவால்லையுமே இது வரைக்கும் நீ ஜெயிச்சதே கிடையாது. அதே மாதிரி இந்த வாட்டியும் நீ தோத்துதான் போக போற. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த வாட்டி யாரு தோக்க போறா, யாரு தோக்க போறத யாரு வேடிக்கை பார்க்க போறா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் 3 டேஸ்ல நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நான் அத்தை கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகத்தோட நிக்க, நம்ம பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, பேராண்டி, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலையா? அந்த ஈஸ்வரி இப்படி அவசரப்பட்டு முடிவெடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அத்தையோட கோவத்தை பத்தி. அத்தை கோவத்தினாலதான் இப்படி பண்றாங்களே தவிர்த்து அவங்க மத்த விதத்துல எதுவும் இல்ல. இங்க பாருங்க பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த சந்திராவால தானே இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த சந்திராவுக்கு ஒரு முடிவு கட்டி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். நீங்க நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நான் அந்த வீட்டுல இருந்தேன்னா அத்தைக்கு வர ஆபத்தை எல்லாத்தையுமே தடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சுதான் என்ன வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அவங்களோட பிளான் கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. என்னதான் நான் அத்தையை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் அத்தை வீட்டுல என்னன்னா நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, தைரியமா இருங்க. இதை கேட்டதும் பாட்டியும், சரியா பேராண்டி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, எனக்கு ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வரேன் பாட்டி. பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லி வந்துட்டு நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த விஷயத்த நம்ம அத்தை கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு நேரா அவங்க அத்தைய போய் பாக்குறாங்க. காளியம்மா அவங்க அத்தைய பார்த்து, மருமவளை பார்த்து, வா மருமவளே, கண்டிப்பா சந்தோஷமான விஷயத்த தான் சொல்ல வந்திருக்க அப்படின்னு நல்லாவே தெரியும். நம்மளோட பிளான் சக்சஸ் ஆயிருச்சுல்ல? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, சக்சஸ் ஆகாமையா இருக்கும், இது உங்களோட பிளான். இங்க பாருங்க அத்த, அந்த டிரைவர் பயல பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்தியாச்சு. அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணியாச்சு. இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்பவே சந்தோஷம். மருமவளே, அதோட அவன் அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவமானப்பட்டான் பாரு, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, ஆனா அவன் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். அந்த அதிகாரி அவனோட சாப்பாட்டுல எதையோ கலந்து வச்சிருந்திருக்காங்க. அந்த அக்கா மட்டும் போயிட்டு புகாரை திருப்பி வாங்காம இருந்திருந்தா இந்நேரம் அவன் காலி ஆகியிருப்பான். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமகளே, அவன் இப்ப வந்துட்டு காலி ஆக கூடாது மருமகளே. அவனுக்கு நம்ம அதிகமா பல பிரச்சனைகளை கொடுக்கணும். அது எல்லாத்தையுமே பார்த்து அவன் பயந்து போய் நம்ம கால்ல விழுந்து கெஞ்சணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சரும். இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, நீங்க சொல்றதும் சரிதான். அவன் நம்ம கால்ல விழுந்து கெஞ்சணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சணும். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்ல காளியம்மா சொல்றாங்க, சரி மருமகளே, சரி, ஏற்பாடு பண்ணிட்டியா மருமகளே இதுக்காக, ஜாமீனுக்காக? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுத்த, நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கே உங்களுக்கு வந்துட்டு ஜாமீன் வந்துடும். ஜாமீன் வந்ததும் உங்களை விடுதலை பண்ணிடலாம். இது கேட்டதும் அவங்களும் சரி மருமவளே அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப சந்தோஷத்தோட பேசுறாங்க. அதே நேரத்துல வில்லி சொல்றாங்க, சரித்த, நான் போயிட்டு வரேன். இந்த இடத்துல இதுக்கு மேல இருந்தா கண்டிப்பா யாருக்காவது தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுவே பிரச்சனை ஆகிரும். நான் போறத. இது கேட்டதும் காளியம்மாளும் சரி மருமகளே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வில்லி நேரா வக்கீல போய் பாக்குறாங்க. வக்கீல் வந்துட்டு நேரா வில்லி கிட்ட, என்ன மேடம்? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என்னோட ஹஸ்பண்டை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஜாமீன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், அதெல்லாம் சீக்கிரம் கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நாளைக்கே உங்கள் புருஷனுக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ஹஸ்பண்டுக்கு ஜாமீனுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் மறுநாள் காலை வில்லி நேராக வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம மயிலு இதை கவனிக்கிறாரு. சித்தி சின்னத்தை கண்டிப்பாக ஃபோன் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வில்லி வந்துட்டு வக்கீல்கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பாருங்க, என்ன ஆனாலும் சரி இதுக்கப்புறம் என் புருஷன் அங்கே இருக்கவே கூடாது, அவருக்கு சீக்கிரம் ஜாமீனுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க மேடம், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துருச்சு, நீங்கள் அங்கே வந்தீங்க அப்படின்னா அவருக்கு ஜாமீன் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம். வில்லியும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை பார்த்துட்டு மயில் நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மயில் சொல்கிறாரு, சகல, ஆடு தானாக வந்து சிக்குது, சின்னத்தை இருக்காங்கல்ல அவங்க அவங்க புருஷனை வெளியில் கொண்டு வரத்துக்காக வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, அப்படியா, இது போதுமே நமக்கு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக அந்த வில்லியை சிக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாரு. அப்போ வில்லி நேராக அவங்க புருஷனை போயிட்டு பார்த்துட்டு, இங்கே பாருங்க, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வக்கீல் வந்துருவார், உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிம்மா அப்படின்னு சொல்ல அப்போ வக்கீல் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சார் இங்கே பாருங்க, இவர் மேலே நாங்கள் வந்துட்டு ஜாமீன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு 3 பேருக்குமே ஜாமீன் கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போது காளியம்மா சொல்கிறாங்க, மருமவளே சொன்ன மாதிரியே எங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாத்தையும் என்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? எப்படி சுலபமாக உங்களை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அந்த டிரைவர் பையன் அடங்கிட்டான், அவனால் நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. இது கேட்டதும் காளியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் மருமவளே, நீ இப்படி ஒரு பிளான் பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அத்தை, இது எல்லாமே உங்களோட பிளான், நீங்கள் பிளான் பண்ணி கொடுத்ததுனால தான் நான் கரெக்டாக பண்ணேன். அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, இருந்தாலும் நீ தானே இதெல்லாம் பண்ண, நீ மட்டும் இப்படி பண்ணாமல் இருந்திருந்தா அந்த டிரைவர் பையரோட ஆட்டத்தை அடக்கியிருக்க முடியுமா அப்படின்னு. வில்லி சொல்கிறாங்க, சரிங்க, எல்லாரும் போல்ந்தது போதும், சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக அந்த காளியம்மாளோட வீட்டுக்கு ஒருத்தரை அனுப்புகிறாங்க. அவர் இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஒரு தோட்ட வேலை ஆள் மாதிரி வந்திருக்காரு. காளியம்மா வீட்டுக்கு வந்ததோட சிவனாண்டி முத்துவை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, எப்படியோ அந்த டிரைவர் பையில பழி வாங்கியாச்சு, இனிமே அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க சிவனாண்டி சொல்கிறாரு, சித்தி நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறேன் சித்தி, அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காளியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இன்னும் எத்தனை நாள் 2 பேருமே பிரிஞ்சு இருக்க போகிறீங்க, 2 பேருக்கும் ஒரு நல்ல லைஃப் அமையணும்ல. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், எங்களுக்கும் அதிக யோசனை தான், ஆனால் அக்காக்காரியை மீறி எங்களால் எதுவுமே பண்ண முடியாதே, அதை நினச்சாதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ அனுப்பின ஆள் 2 பேருமே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ எடுத்து நேராக ஈஸ்வரிக்கு அனுப்புகிறாங்க. ஈஸ்வரி அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போது ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இங்கே பாருங்க சந்திரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம், உன் தங்கச்சி எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்னு எங்களுக்கா தெரியும், எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படிங்கிறத எங்கள்கிட்டயா சொல்லிட்டு போகிறா, இப்போது வர வர அவளோட ராஜ்யம் தான் நடக்குது,
நாங்க என்ன சொன்னாலும் அவ தேவையில்லாம ஏதாவது பேசுவா. இதனால பிரச்சனை தான் வருது. உன் தங்கச்சி கிட்ட என்னதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோட அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுக்கா. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் எங்கடி இருக்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு என்ன வேலை இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வா. இது கேட்டதும் சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னன்னு தெரியல அக்காக்காரி உடனே வீட்டுக்கு கூப்பிடுறா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அவர் சொல்றாரு, என்ன இப்படி சொல்ற, என்ன பிரச்சனையா இருக்கும்? சந்திரா சொல்றாங்க, அதாங்க எனக்கும் தெரியல. அக்காக்காரி கண்டிப்பா காரணம் இல்லாம கூப்பிட மாட்டா. எனக்கு என்னமோ அந்த டிரைவர் பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானோன்னு தோணுது. சரி நான் போய் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு விஷயத்த சொல்றேன் அப்படிங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அக்காவை பார்த்து சொல்லுக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சந்திராவை பலார்னு ஓங்கி ஒரு அறை விட்டு, இங்க பாரு அந்த சிவனாண்டி பையல நீ எதுக்கடி பார்க்க போன அப்படின்னு சொல்ல சந்திரா ரொம்ப ஷாக் ஆகி, அக்கா என்னக்கா சொல்ற? அவனை நான் பார்க்க போனேனா? அப்படியெல்லாம் நான் அவனை பார்க்க போகலையே. யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. அவனை எதுக்காக பார்க்க போனேன் அதை சொல்லு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ இது எத்தனை நாள் நடந்துகிட்டு இருக்கு? என்னை ஏமாத்தி எத்தனை நாள் அவனை போய் பார்த்துட்டு வர? ஓ அக்காவை நீ ஏமாத்துற அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? இங்க பாரு அவன் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா என்னடி நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்க. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அக்காவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இப்பயாவது ஒரு தங்கச்சியோட நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அவங்க இந்த மாதிரிதான் உங்களை நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவனாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம வீட்டுல நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்கதான் காரணம். இப்பயாவது புரியுதாத்த அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேக்குறாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. தான் சொந்த தங்கச்சி இத்தனை நாளும் தனக்கு பண்ண துரோகம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஈஸ்வரிக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கத்த உங்க தங்கச்சி இது மட்டும் இல்ல, தனக்கு தானே தாக்கிக்கிட்டு மாப்பிள்ளை மேல பழியும் போட்டிருக்கா. இது எல்லாமே நடந்தது உண்மை. நீங்க வேணும்னா உங்க தங்கச்சிய நல்லாவே கேட்டு பாருங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. தான் சொந்த தங்கச்சி தனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காளே அப்படின்னு ரொம்பவே வேதனைப்படுறாங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, அத்தை இப்பயாவது புரியுதாத்த அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாவும் சோகமாவும் இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.